சர்ச்சை முடிந்தது, நீக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இந்த படத்தை எடுக்கல, எல்லாரையும் சந்தோஷப்படுத்ததான் எடுத்தோம். சோ இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமான விஷயங்கள் பத்தி பேசுவோம் சார். ஆமா வாங்கியிருந்தோம் சார், ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், எல்லாம் பர்ஃபெக்டா அவரை மனதில் வைத்துதான் எழுதப்பட்டது. ஏதோ இவர் தான் எழுதினார், ராகுல், அவர் அஸ்வின், இவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து தான் எழுதினோம். சோ அவர் மனதில் வச்சுதான் எழுதினோம். வேற விஜய் கதை சொன்னீங்க, இப்ப காலதாமம் அவரு அரசுக்கு வந்தனால தள்ளி போச்சு, நீங்க அவர் இன்டர்வியூ சொன்னீங்க. இப்ப அதுக்கப்புறம் சூர்யா வச்சு எழுதுன்னு சொல்றீங்க, என்ன அதுக்கப்புறம் கதை களம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? ஆமா, கதைகளி விஜய் திரிஷா இல்ல சூர்யா திரிஷாவா இப்படி வச்சு இப்ப இதுல நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்களும் சொல்றீங்கன்னா, முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு கதை இது பண்ணீங்களா, எழுதுவீங்களா? பொறுத்துக்கிட்டும் பொறுத்திக்கொள்ளலாம், பொறுத்திக்கொண்டும் பொறுத்திக்கொள்ளலாம் மாதிரி முதல்ல ஒரு கதை பண்ணேன் சார். அந்த கதையை வந்து விஜய் சார் கிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து சூர்யா சாருக்கு கதை சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவருக்கு ஏத்த மாதிரி அந்த கதையை மாத்தி அதுதான் கருப்பா வந்திருக்கு. ஆனா சிங்கமா யார் நடிச்சா, சோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல. இப்ப விஜய் சார் வச்சு சிங்கமா பண்ண முடியாது, சூர்யா சார் வச்சு பண்ண முடியும். சோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த வாட்டர் மெலன் இப்படி பண்ணார்ல, அது யார் பண்ணா? சோ அதனாலதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கோம். ஓகே, இப்ப முதல் நாள்ல அழுதிங்க, உங்களோட துக்கத்தை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. இப்ப வந்து 270 சந்தோஷத்தையும் எல்லாரும் ஷேர் பண்றாங்க. அதனாலதான் இந்த இவ்வளவு கூட்டம் பாக்குறோம். ஒவ்வொரு தேட்டரா ஒவ்வொரு ஊரா போயிட்டு வரோம். எல்லா இடத்துலயும் அந்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் பர்சனல் விக்டரியா ஃபீல் ஆகுது. அதாவது ஏதோ அவங்க வீட்டுல ஒரு பையன் ஜெயிச்சா மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. சோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க டீமுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இல்ல ஏதோ அவர் இதுக்கும் படம் பண்ணதில்லை, இவர் படம் பண்ணது கிடையாது. ஸோ யாருக்குமே பெருசா சினிமா பின்புலம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நாங்க ஜெயிக்கிறது வந்து மக்கள் அவங்களோட வீட்டு பையன் ஜெயிக்கிற மாதிரி பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோகமா இருக்கும் போதும் பார்த்தாங்க, சந்தோஷமா இருக்கும் போதும் கூட இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. பல காரணங்கள், எல்லா காரணங்களும் பேப்பர்லயும் வந்துருச்சு, எல்லா மீடியாலயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தள்ளி போய் வந்துருச்சு. எல்லாம் நன்மைக்கே. கடவுள் வந்து கரெக்டான டேட்டை கொடுத்துருக்காரு. அதனால எங்களுக்கும் சூப்பரா பாக்குறேன். த்ரிஷா வந்து எங்களுக்கு எங்க டீமுக்கே ரொம்ப பிடிச்ச ஆக்டர். தமிழ்நாட்டில் ஒரு 23 வருஷமா நடிகையா இருக்கிறது, டாப்லயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கிற ஒருத்தங்க எங்க படத்துல இருக்காங்கன்றது எங்களுக்கு பெருமையான விஷயம். செமையா இருந்தது, அதான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க சார், உங்க கேள்விக்கு தான் சார் வெயிட்டிங். நீங்க எப்படி பாக்க செமையா பாக்குறேன். சினிமா துறையில எந்த அளவு முன்னேற்றம் எதிர்பார்க்க, எல்லா துறையிலையும் முன்னேற்றம் இருக்கணும் தான் எதிர்பார்த்துருக்கோம் சார். பல படங்கள் வந்து வெளியே தாமதம் வச்சு இந்த நிலையில வருகை வந்து எப்படி பாக்குறேன் சார்? இல்ல சார், நான் இப்போ என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ நானும் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கேன், நல்லது பண்ணுவார்னு நம்புறேன். எனக்கு பர்சனலா விஜய் சார் தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எல்லாரும் மாதிரியும் நானும் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். பல படங்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் திரையிடுறதுக்கு காலதாமதம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை திட்டங்களா? நான் இன்னும் அந்த அமைச்சர் ஆகல, ஆகும்போது நான் திட்டங்கள் போறேன். பல இடைவெளிகள் இருந்து பல காலகட்டங்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. காலகட்டத்தில் அவர் படமே வந்து ரொம்ப நாள் கஷ்டமா தான் சார் இருக்கும். நான் எழுதலாம், அது மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் எழுதிருப்பாரு, அந்த படத்தை சேர்ந்தவங்க எழுதிருப்பாங்க. ஸோ கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இருக்கும்னா கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன சொல்றது அதுக்கு மேல? நீங்க கேட்டாலே பயமா இருக்கு. நீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சிஎம். இப்ப 250 ரூபா கட்டணங்கிறது ஏற்புடையதான் திரையரங்குக்கு படம் பார்க்கறது? எங்க படத்துக்கு பழைய கட்டணம் தான் இருக்கும். உடனே அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்றதுனால அது எனக்கு தெரியாது சார். வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவேன். டிமாண்ட் என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே, இல்ல 250 ரூபா அமௌண்ட்ங்கிறது போதுமானதா? எக்ஸஸா இருக்குங்கிற மாதிரி பப்ளிக் சைடு சொல்லுவாங்க. 250 இப்போ ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 250 ரூபா கொடுத்தா ஒரு 4 பேர் வந்து பார்த்தா எப்படி ஆகும்? 1000 ரூபாய் ஆகும். அது ஆகும். இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் ரீதியா என்டர்டைன்மெண்டா வராங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 ஹவர்ஸ்க்கு 1000 ரூபாய் டைம் படம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. ஆமா, கஷ்டமா. அவங்க டிமாண்ட் வச்சுக்காங்க. அது அவங்களோட இவங்க சைட்ல இருந்து பார்த்தா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நல்லா இருக்கும். மக்கள் சைட்ல இருந்து பார்த்தா கம்மியா காசு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு. கரெக்டான முடிவு அவங்க எடுப்பாங்க. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்படணும். ஏன்னா நம்மள சிட்டிசன்ஸ், லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஸோ அதனால நம்மளும் கட்டுப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடப்போம். இல்ல அந்த கட்டணம் பத்தி என்ன சொல்லுங்க? அதான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ இல்ல அது அப்போ அதிகமா கம்மியா அது உங்களோட தரப்பு இருக்கு சார். இப்போ நான் படம் எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஜாஸ்தி டிக்கெட் விற்றா நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் மக்களாக இப்போ ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கம்மி விலை எடுத்தா இது பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம இது பண்ணணும். 3வது கேள்வி கேட்டீங்கன்னா இதோட நீங்க 17 கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால வந்து அம்மன் படம் வந்திருக்கு, முருகட் படம் வந்திருக்கு. நான் இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரேரா தான் வந்து
மற்ற மதங்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால நான் ஒண்டி தனியாக அதை பண்ணல. காலகாலமாக இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு மேரி மாதாவை பற்றி படம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த அருள் கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தாட் வந்துன்னா அதுவும் பண்ணுவேன். ஸோ இதுதான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணி சர்ச் போவேன், கருப்புசாமி கோயில் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஸோ அதனால எந்த சாமி பற்றி படம் எடுக்க வாய்ப்பு வருதோ, அருள் இருக்கோ, அந்த சாமியை வச்சு படம் எடுப்பேன். பாட்டு 2 இருக்கு சார். அதான் இதோட முடிவில் தான் வருது. சமூகத்துக்கு சொல்லுவது அதை சொன்னதா திருப்தி. திருப்பி அது இந்த படம் பார்த்தாலே புரியும் சமூகத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துல கருத்து இருக்கு. அது நாங்க ரொம்ப நாங்க என்ன படம் எழுதினமோ அந்த படம் தான் சார் எடுத்திருக்கோம். யாருக்காக எழுதினமோ அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸோ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில பேர் கேள்வி எல்லாம் கேட்டாலும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. பட தயாரிப்பு ஒரு சம்பளம் வந்து நடிகருக்கு அதிகமா இருக்குது போராட்டங்களோட ஒரு நாள் பண்ணாங்க. அப்படியே எங்க தயாரிப்பாளர் நான் கேட்கிற சம்பளம் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை சார். இப்போதைக்கு சந்தோஷமா எல்லா ஊர்லயும் போயிட்டு மக்களோட அன்பை வாங்கி அப்படியே உள்ள ஜோபியில போட்டுக்கிறேன். 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ நாங்க எல்லாரும் as a டீமா என்ன லவ் கிடைக்குதோ அதை ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கோம். அடுத்ததுக்கு மூவ் ஆன குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டேன். தேங்க்யூ, நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Super. Thank you guys. Thank you so much for all. ரொம்ப நன்றி. சூர்யா சார் எப்படி தெரிஞ்சடா? மோகன் நல்லா இருக்குடா. சூப்பர். வெற்றிடாரியன்ஸ் எத்தனை பேர் செகண்ட் என்ன ஒரு இதே சொல்றீங்க? நிஜமா செகண்ட் டைம் எத்தனை பேர்? எல்லாரும் பாப்பலாம். எல்லாரும் பாப்பா. எல்லாரும் பார்ப்பேன். எந்த அவார்டு வாங்குறது இல்லையோ, ஆனா மக்களோட அவார்டு வாங்கணும்னு நினைச்சோம். அவார்டோட சேர்த்து நிறைய ரிவார்டும் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நீ இப்ப கேக் அரேஞ்ச் பண்ணி இந்த தேட்டுக்காரங்களா? சூப்பர் செமையா இருக்கு இந்த கேக். எல்லாம் சூப்பருங்களா? சூப்பர். எதுவும் வயிற்றுக்கலாம் ஆகாது இல்ல? நல்ல சாப்பிட்ற கேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மஞ்சள் மாநகரத்து மற்றவங்க ரேட் ஒரு few words ஈரோடு மக்கள் தான். நிறைய ஜோஸ் பென்ஸ் இருக்கிற ஊரு, நிறைய குழி இருக்கு. அப்புறம் இந்த கோ பரோட்டா கடையில பரோட்டா சாப்பிடும். அந்த கோயம்புத்தூர்ல படிச்சேன். கோயம்புத்தூர்ல அவங்க இருக்கிறது ஸ்பெஷல் கனெக்ட் அப்படின்னா என் படம் இப்போ வந்து பாக்குறதா என் வாழ்க்கையில் நிச்சயமாக படம் இந்த ஷோ ஹவுஸ் மேலா எல்லாரையும் சந்தோஷமா கூட தெரிவிக்க. தேங்க்யூ ஸோ மச் ஈரோடு மக்களே, ரொம்ப நன்றி. இந்த கேக்கு உங்க எல்லா சார்பாவும் நான் கட்டுறேன். எனக்கு 5 வாட்டி பார்த்த பையன் வாப்பா. 5 வாட்டி பார்த்தது நீ 3 டைம் அம்மா. அவன் தான் 5 டைம். அந்த பையன் 5 டைம் பார்த்துருக்காங்க. இந்த கேக்கை வெட்டு கேக்கை கட்டே பண்ணுங்க. ஓகே, God bless you. Thank you so much for all the love. சூப்பர்மா, சூப்பர். நீங்க வாங்கிக்கோங்க. எல்லா படத்துலயும் கூட சாமியில பேசுறீங்க. எல்லா படத்துலயும் நான் எப்படி சாமி கிட்ட பேசுறேன்? அடுத்த படத்துல நீ பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் பிடிக்க சமைச்சாலே இருக்கும். எதுவும் கேட்கலாம் பின்னாடி திருப்பி கேட்கல. சாரி ஃபார் டிஸ்டர்பிங். போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்க. தேட்டருக்கு அதே பாத்துட்டு. தேங்க்யூ. அப்படியே பேசிடுவேன்.